உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக, தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, மத்தேயு 19:26, மனுஷரால் இது கூடாதது தான், தேவனாலே எல்லாம் கூடும். நமக்கு ஏதாவது முடிக்க முடியலன்னா நம்ம என்ன பண்ணுறோம்? அழ ஆரம்பிச்சிடுறோம். அப்படியே மனசு உடஞ்சி போயிடுது, மூட் ஆஃப் ஆகிடுறோம். தொடர்ந்து தோல்வி வந்துச்சுன்னா எப்படி இருக்குது? துவண்டு போயிடுது மனசு இல்லை. எது வேணாலும் உங்கள் வாழ்க்கையில் அவரால் செய்து கொடுக்க முடியுங்க. அவ்வளவு வல்லமை படைத்த தேவன் தான் நம்ம இயேசு. இது முடியாது அது முடியாதுன்னு எந்த பக்தன்கிட்டையும் சொன்னதில்லை. எந்த பக்தன்கிட்டையும் இயேசு சொன்னதே இல்லைங்க. இது முடியாதுப்பா, வேறு யாரையாவது போய் பாரு அப்படி சொன்னதே கிடையாது. எல்லாமே முடியும். எதெல்லாம் உங்களால் முடியாதோ அதெல்லாம் தேவன்கிட்ட கொண்டு வந்துடுங்க, இயேசுக்கிட்ட கொண்டு வாங்க, அவர் செய்து கொடுத்துடுவார். பைபிளில் கூட எந்த வசனமும் சொல்லலை இயேசுவால் இது முடியாதுப்பா, பாவம் அவர், அப்படிலாம் சொல்லவே இல்லை. எல்லாமே முடியுங்க. நீங்கள் கும்பிட்றீங்களே இந்த இயேசு எல்லாத்தையும் முடிச்சு கொடுப்பாருங்க. நம்மளுக்கு தான் சில நாட்களில் சில நாளில் இது நம்ம உடம்பு முடியாமல் போயிடுது, இல்லைனா இதை நம்மளால் ஐயோ இந்த வேலையை நம்மளால் செய்து முடிக்க முடியலையே அப்படி கவலைப்படுறோம்ல. ஆனால் தேவனால் எல்லாமே செய்து கொடுக்க முடியும். நிறைய நம்மளுடைய வாழ்க்கையில் இதை நம்ம நினச்சோம் செய்ய முடியலையே, கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு நினச்சா பொண்ணை தேட முடியலையே, மாப்பிள்ளை தேட முடியலையே கவலைப்படுறீங்களே, தேவன்கிட்ட கொடுங்க. ஒரு குழந்தைய பெற்றுக்க முடியலங்க, தேவன்கிட்ட தான் நீங்கள் போகணும். வேலையை தேடிக்கொள்ள முடியல, தேவன்கிட்ட போய் நீங்கள் நில்லுங்க, அவரால் எல்லாம் செய்து கொடுக்க முடியும். வியாதியை சுகப்படுத்தி கொள்ள முடியல, தேவன் இருக்காருங்க, பரம வைத்தியர். நம்ம உடம்ப படைச்சவருக்கு தெரியாதா எதை தொட்டா சுகம் கொடுக்கணும்னு? அவர்கிட்ட போய் நில்லுங்க, சரிங்களா? கடனை அடைக்க முடியல, அவர் ஆசீர்வதிச்சால் அவ்வளோதான், கடனை அடைச்சிடலாம். அவரால் முடியாததுன்னு ஒன்றுமே இல்லைங்க. இவ்வளோண்டு வருமானத்தை வச்சு எப்படி வாழ்கிறது? நான் வாங்குகிற சம்பளமே கொஞ்சம் தான், இன்னும் இதெல்லாம் முடியல அது முடியலன்றீங்களே. எல்லாத்துக்கும் இயேசுகிட்ட தான் போய் ஆகணும். நம்ம பக்கத்தில் தாங்க இருக்கார் அவர், தேவன் நம்ம பக்கத்தில் தான் இருக்கார். அதாவது வெண்ணெயை கையில் வச்சுட்டு நெய்க்கு போய் அலைவோமா? அலையக்கூடாது இல்லை. பக்கத்தில் தேவன் இருக்கார், நெருங்கி நிற்கிறாரு. அவர்கிட்ட போய் எல்லாத்தையும் கொடுங்க, அவரால் எல்லாம் செய்து முடிக்க முடியும், சரிங்களா? அவர் உங்களை விட்டு விலகவும் மாட்டார், கைவிடவும் மாட்டார். இந்த உலகம்ல அடிக்கடி உங்களை கைவிட்டுட்டு போயிடும். ஏதாவது மோசமானது நடந்தால் விட்டுட்டு போயிடும், கைவிட்டுட்டாலும் தேவன் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டார். அவர்கிட்ட உங்களால் என்ன முடியாதோ அதெல்லாம் தேவன்கிட்ட கொடுங்க. டாக்டரால் முடியாதது, அட்வொகேட்டால் முடியாதது, டேப்லெட்டால் முடியாதது, ஒரு கோட்டால் முடியாதது, விஐபியால் முடியாதது எல்லாமே தேவன்கிட்ட கொடுங்க. அவர் சரி பண்ணி தருவார். அவரால் முடியுங்க. எந்த ஒரு பக்தன்கிட்டையும் ஐயோ இந்த முடியாதுப்பா வேறு யாரையாவது பாருன்னு சொன்னதே கிடையாதுங்க. போய் இன்னைக்கு போய் நில்லுங்க அவர்கிட்ட நீங்கள் போய் நிற்கணுன்னா அதிகாலை ஜபந்தான். அதிகாலையிலே நீங்கள் தேடிட்டீங்கன்னா இயேசுவை பார்க்க முடியும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஏர்லி மார்னிங் காலையிலேயே ஒரு 4-5 மணிக்கே எழுந்து ஜெபம் பண்ணுங்க. அவரை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா எது உங்களால் முடியாததோ அதை அவர் முடிச்சு கொடுத்துருவாருங்க. ஒரு பெண்ணு 12 வருஷம் வியாதியில் இருந்தா, ஒரு வாரம் வியாதியில் இருந்தால் பரவாயில்ல, 12 வருஷம் வியாதியில் இருந்தால் எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ சித்திரவதை கொடுமைப்படுத்துச்சு அந்த வியாதி. அவளாலையும் சரி பண்ணிக்க முடியல, அந்த டாக்டர்ஸாலையும் சரி பண்ணிக்க முடியல. அப்போ மற்றவங்களாம் சொன்னாங்க இயேசுகிட்ட போகணும். இயேசுவால் என் வியாதியை சரி பண்ண முடியுமா? அப்புறம் ஏன் நான் காத்துட்ருக்கணும்? நேராக போய் இயேசு பக்கத்தில் போய் நெருங்கிட்டா. ஏசு ஏன் கை வைக்கிறதுக்காக நான் காத்துட்ருக்கணும்? இத்தனை வருஷம் 12 வருஷம் நான் சும்மாவே டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன், இனிமேல் நான் ஏன் காத்துட்ருக்கணும் சொல்லிட்டு தொட்டா, வஸ்திரத்தை தொட்டா. ஒரே செகண்ட் தான், ஒரு நொடியில் அவளுக்கு வியாதி சரியாயிடுச்சு. நீங்களும் காத்துட்ருக்காதீங்க. எத்தனையோ வருஷம் முடியலன்னு ஒரே இடத்துல நின்றுட்டுருக்கீங்களா? இனிமேல் காத்துட்ருக்காதீங்க. நீங்கள் தான் தொடணும். விடாப்பிடியான ஜபத்தால் இயேசுவை நீங்கள் தொடணும், சரிங்களா? பிடிவாதமான ஜபத்தால் நீங்கள் தான் இயேசுவை தொடணும். இல்லை அவர்கிட்ட நான் கேட்டுட்டு தான் இருக்கேன், இல்லை விடாப்பிடியான ஜபம் இருக்கணும். ஒரு குழந்தையெல்லாம் பார்த்துருக்கீங்களா எப்படி பிடிவாதம் முடிக்குது? இன்னைக்கு அதிகாலையிலே எழுந்து ஜெபம் பண்ணுங்க, விட்டுறாதீங்க. அதிகாலையில் எழுந்துட்டா இயேசுவை பார்க்க முடியும். இந்த பெண்ணு வஸ்திரத்தை தொட்டுற அளவுக்கு பக்கத்தில் நின்னா உங்களாலையும் வஸ்திரத்தை தொட முடியும், அவருடைய ட்ரெஸ்ஸை தொட முடியும். அதிகாலையில் எழுந்து நில்லுங்க,
விடாப்புட்டியாக ஜெபம் பண்ணிட்டு உங்ககிட்ட என்னெல்லாம் முடியாதோ அதெல்லாம் தேவன்கிட்ட இருந்து வாங்கிக்கோங்க. அவர் முடிச்சு கொடுப்பாருங்க. அப்புறம் எதுக்குங்க தேவனை வணங்குறீங்க? அவர் முடிச்சு கொடுப்பாரு எல்லாத்தையும். ஆனால் அதுக்கு பிடிவாதமான ஜெபமும் விடாப்பிடியான ஜெபமும் வேணும். சரிங்களா? நீங்கள் தான் அவரை தொடணும். அவர் எப்போ கை வைப்பாரோ அது வரைக்கும் காத்துட்ருக்கேன். முடியாது, அதெல்லாம் நீங்கள் காத்துட்ருக்காதீங்க. சரிங்களா? அவரை தேடினால் அவர் கண்டிப்பாக எல்லாத்தையும் செய்து முடிச்சுடுவாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா. சாமி இரக்கம் செய்யுங்க, இறங்குங்கப்பா. உங்கள் பிள்ளைங்களுக்கு முடியாததுன்னு நிறைய வச்சுருக்காங்க. உங்கள் பிள்ளைங்களால் கூடாததுன்னு நிறைய வச்சுருக்காங்க. உங்கள் பிள்ளைங்களுக்காக நீங்கள் செய்து கொடுங்க. உங்கள் பிள்ளைங்க ஜபத்தால் உங்களை நெருங்கிட்டு இருக்காங்கப்பா. உங்ககிட்ட வந்து நிற்கிறாங்க. நீங்கள் தயவு செய்து உங்கள் பிள்ளைங்களால் முடியாதது எல்லாத்தையும் முடிச்சு கொடுங்கப்பா. எல்லாம் பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களை ரத்த கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞான ஸ்நானம் எடுக்கணும். ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக. மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக. பரம்பரை வியாதிகள் சரியாகுவதாக. மனிதனா பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா நான் மனுஷனை பிடிச்சி நரகத்தில் தள்ளிடுவீங்க. தீ எரிக்கிற இடத்துல எப்படி போய் வாழ்றது? அப்பா, நாங்கள் பரலோகத்துக்கு வர்றதுக்கு தான் ஆசைப்படுறோம். அடித்து உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கு அனுப்பிடுங்க. கழுவப்படாத பாவங்கள் எங்ககிட்ட இருந்துச்சுன்னா உங்கள் திரு ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை நீங்கள் பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. எந்த ஒரு இமை பொழுது நீங்கள் வருவீங்க நீ இயேசுவை வணங்கி காத்துட்ருக்கோம். பரிசுத்தமாக வாழ்ந்து காத்துட்ருக்கோம். அந்த ஒரு இமை பொழுதில் உங்களுக்கு ஒப்பான உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு மத்தியவானத்தில் உங்களை சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை இழந்துடக்கூடாது. 7 வருட அந்த கிறிஸ்து ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. பிசாசு நடத்தும் ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்கப்பா. 3வது தடவை கூட இந்த பூமிக்கு வருவீங்க. 1000 வருடம் இந்த பூமியை ஆட்சி செய்வீங்க. அந்த நல்ல காலத்தையும் நாங்கள் பார்க்க ஆசைப்படுறோம். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குற இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.